மனதை எது எது எல்லாம் பாதித்திருக்கிறதோ அதை பற்றி எல்லாம் இவர்கள் கவிதையாக எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த 22 வயசு பெண் இவ்வளவு பெரிய ஒரு அழகான கவிதைகளை எழுதி ஒரு புத்தகமா போட்டிருக்காங்கன்றது பாராட்டுக்குரிய விஷயங்கள். நாம எல்லாருமே பாடல கேட்போம். நமக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு பாடல கேட்கும்போது, அந்த பாடலோ, இசையோ அந்த அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு நினைவுகள கொண்டு வந்து சேர்க்கும். அந்த இசையோட ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்த நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அந்த இசை இன்னும் அளவுக்கு அதிகமா நம்மள வந்து தூண்டிவிடும். இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காங்க. இந்த இசையில் சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாகவே அதிர்கின்றது உன் நினைவுகள் அப்படி. உன் மடி சாய்ந்திருக்கும் வேளையில் ஒரே ஒரு பெருமூச்சிலோ அல்லது ஒரு துளி கண்ணீரிலோ முடிந்துவிடும் எனில் எவ்வளவு சுகமானது என் மரணம். மணலில் புதைந்த புதையலைப் போல் புதைந்து கிடக்கின்றன இந்த பழைய டைரியில் உன் நினைவுகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நூல் அறிமுகம். மஞ்சுதேவி அவர்கள் எழுதியுள்ள வாழ்க்கையின் பக்கங்கள் அப்படின்ற கவிதை புத்தகத்தை தான் நாம இன்னைக்கு வந்து நூல் அறிமுகமா பார்க்க போறோம். மஞ்சுதேவி அவர்களை பத்தி சொல்லணும்னாக்கா, இவங்க வந்து தம்பிதுரை மற்றும் சத்யா அவர்களுக்கு மகளாக பிறந்திருக்கிறார். இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அம்மன்பேட்டை ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து எம்காம் முடிச்சிருக்காரு. குயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில படிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆசிரியரா பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஓவிய கலைஞரா ஆகணும்ன்றதுதான் ஆசை. ஆனாலும் 2024ல இருந்து எழுத்தின் மீது கொண்ட தீராத ஆசையினாலும், தீராத ஒரு ஆர்வத்தினாலும் கவிதை எழுத தொடங்கி இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விளைவா இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையின் பக்கங்கள் அப்படின்ற ஒரு சிறப்பான கவிதை நூல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கவிதை நூல்ல இருந்து என்னுடைய மனதிற்கு பிடித்துள்ள சில கவிதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முதல் கவிதை. குழந்தை இல்லா தொட்டில் கோவில் மரத்திலும், அன்னை இல்லா குழந்தை அனாதை இல்லத்திலும் எத்தனை விசித்திரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கவிதையை கொடுத்திருக்காங்க. இந்த கவிதையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மை புரியும். எத்தனையோ இடத்துல இந்த கோயில் மரத்துல எல்லாம் தொட்டில் கட்டி வச்சிருப்பாங்க. குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா அனாதை இல்லங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. ஒரு அன்னை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தாய் இல்லாம எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. எவ்வளவோ பேரு கோயில்ல போயிட்டு தொட்டில் கட்டுறத விட, அனாதை இல்லத்துல இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டாக்கா, அது மிகச்சிறந்த ஒரு சொல்யூஷனா இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா வந்து அது அமையும். ஆனா, அத செய்யாம நாம எல்லாரும் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்றது இந்த கவிதை நாசூக்கா நமக்கு சொல்லுது. குழந்தை இல்லா தொட்டில் கோவில் மரத்திலும், அன்னை இல்லா குழந்தை அனாதை இல்லத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு முதல் கவிதை சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு கவிதையை வந்து குடுத்திருக்காங்க. அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா, ஆறாத புண்ணில் அடிபட்ட காயமாய் ஆறாத புண்ணில் அடிபட்ட காயமாய் உன்னை எவ்வளவு குத்தி கிழித்திருக்கும் உன்னை எவ்வளவு குத்தி கிழித்திருக்கும் என்பதை உணர்கிறேன். நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு மனதிற்கு பிடித்த ஒருவனுடைய வலியை உணர்ந்தவர்களாக தான் பேசிய வார்த்தை அவர்களை எவ்வளவு ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத உணர்ந்து அவர்களிடம் ஒரு மன்னிப்பை கேட்கும் வகையாக இந்த கவிதையை வந்து அழகா எழுதியிருக்காரு. நாமளும் எவ்வளவோ நேரத்துல எதிர்க்க இருக்கிறவங்கள புரிஞ்சுக்காம அவங்கள காயப்படுத்திடுறோம். ஆனா காயப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு நிதானமா யோசிக்கும் போது ஆமா இல்ல நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சியை இந்த கவிதை பதிவு செய்யுது. ஆறாத புண்ணில் அடிபட்ட காயமாய் உன்னை எவ்வளவு குத்தி கிழித்திருக்கும் என்பதை உணர்கிறேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா கவிதையை நிறைவு செய்றாங்க. அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா, வாழ்வை நினைத்து நான் எழுதிய பக்கங்களை விட வாழ்வை நினைத்து நான் எழுதிய பக்கங்களை விட என்னால் கைவிடப்பட்ட எழுத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எல்லாருக்குமே இது இருக்கக்கூடியதுதாங்க. நம்ம வாழ்க்கைய நினைச்சு சொல்ற விஷயங்களை விட நம்மளால சொல்லவே முடியாமல் போன விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில அதிகம். அதை இந்த கவிதை வந்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்குது. வாழ்வை நினைத்து நான் எழுதிய பக்கங்களை விட என்னால் கைவிடப்பட்ட எழுத்துக்கள் அதிகம். அது ஒரு எழுத்து, அந்த எழுத்து ஒரு வலிய குறிக்கலாம். அல்லது சொல்லவே முடியாத ஒரு வாழ்வின் தருணங்கள குறிக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஆனா, அதை அவர்களால் சொல்ல முடியாமல் போன வார்த்தைகள் மிகவும் அதிகமாக தன்னிடம் இருக்கிறது என்பதை இந்த கவிதையின் வாயிலா அவங்க பதிவு செய்றாங்க. அடுத்த கவிதை. உன்மடி சாய்ந்திருக்கும் வேளையில் உன்மடி சாய்ந்திருக்கும் வேளையில் ஒரே ஒரு பெருமூச்சிலோ அல்லது ஒரு துளி கண்ணீரிலோ முடிந்துவிடும் எனில்
எவ்வளவு சுகமானது என் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. உன் மடி சாய்ந்திருக்கும் வேளையில் ஒரே ஒரு பெருமூச்சிலோ அல்லது ஒரு துளி கண்ணீரிலோ முடிந்துவிடும் எனில் எவ்வளவு சுகமானது என் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலின் வெளிப்பாடா இந்த கவிதையை வந்து கொடுத்திருக்காங்க. உன்னுடைய மடியில இருக்கும்போது என்னுடைய உயிர் போயிடுச்சுன்னா அதை விட சுகமானது எதுவும் இல்ல. அதுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு பெருமூச்சுல உன்னை நினைத்து தவிக்கக்கூடிய ஒரு பெருமூச்சிலயோ அல்லது உன்னுடைய சுகமான நினைவுகளோடு வரக்கூடிய ஒரு துளி கண்ணீரிலோ என்னுடைய உயிர் போயிடுச்சுன்னா அதை விட பெரிய விஷயம், அதை விட பெரிய சுகம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. இதே போல இன்னொரு கவிதை, மணலில் புதைந்த புதையலை போல் மணலில் புதைந்த புதையலை போல் புதைந்து கிடக்கின்றன இந்த பழைய டைரியில் உன் நினைவுகள். எல்லாருமே முன்னெல்லாம் டைரி எழுதுற பழக்கம் இருந்தது. இப்ப செல்போன் வந்த காலத்துல இருந்து டைரி எழுதுறாங்களான்னு தெரியல. நினைவுகள குறிப்பெடுத்து வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு டைரி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைரியில தன்னுடைய பழைய காதலையோ, அல்லது பழைய நினைவுகளையோ அழகா அவங்க எழுதி வச்சிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மணலில் புதைந்த புதையலை போல். இப்ப வைரமோ, ஒரு தங்கமோ ஏதோ ஒண்ணு மணல்ல புதைஞ்சு இருக்கக்கூடிய தன்மைய இந்த டைரியில ஒரு விலை மதிப்பு அற்ற ஒரு பொக்கிஷம் இந்த டைரிக்குள்ள இருக்கு. அதுதான் உன்னுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில சொல்றாங்க. மணலில் புதைந்த புதையலைப் போல் புதைந்து கிடக்கின்றன. இந்த பழைய டைரியில் உன் நினைவுகள் அப்படின்னு ஒரு காதலை அழகா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இசையில் சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாகவே அதிர்கிறது உன் நினைவுகள். நாம எல்லாருமே பாடல கேட்போம். நமக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு பாடல கேட்கும்போது, அந்த பாடலோ, இசையோ அந்த அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு நினைவுகள கொண்டு வந்து சேர்க்கும். அந்த இசையோட ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்த நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அந்த இசை இன்னும் அளவுக்கு அதிகமா நம்மள வந்து தூண்டிவிடும். இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காங்க. இந்த இசையில் சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாகவே அதிர்கின்றது உன் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனதிற்கு பிடித்தவரினுடைய நினைவுகள அந்த இசை எப்ப கேட்கும்போதும் தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில அவங்க உணர்த்தியிருக்காங்க. இப்படி இந்த கவிதை புத்தகம் ஃபுல்லா மிகவும் அழகான, நேர்த்தியான கவிதைகள். பல்வேறு தலைப்புகள்ல, பல்வேறு விதத்துல கவிதைகள குடுத்திருக்காங்க. மனதை எது எது எல்லாம் பாதித்திருக்கிறதோ, அதை பற்றி எல்லாம் இவர்கள் கவிதையாக எழுதி குடுத்திருக்காங்க. இந்த வாழ்க்கையின் பக்கங்கள் என்ற புத்தகம் நம் வாழ்வில் ஒரு முறையாவது படித்து பயன்பெற வேண்டிய புத்தகம் என்பதை கூறி, மஞ்சுதேவி அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும், இந்த கவிதை புத்தகம், கவிதை உலகை ஆள வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கவியரசன்.